பர்மக்கீக்கள் அப்படின்னு சொன்னா அப்பாசிய ஆட்சியோட சம்பந்தப்பட்ட ஒரு சந்ததி தான் இந்த பர்மக்கீக்கள் என்று சொல்லுவாங்க. ரைட், பர்மக் என்றவர்கிட்ட சந்ததியில உமையா என்ற பரம்பரையிலிருந்து வந்தவங்க உமையாக்கள் என்று சொல்ற மாதிரி, ஹாஷிம் என்ற பரம்பரையிலிருந்து வந்தவங்க அப்பாசியர் என்று சொல்ற மாதிரி, இந்த பர்மக் என்ற பரம்பரையிலிருந்து வந்தவங்க தான் பர்மக்கீக்கள் என்று சொல்லுவாங்க. எனவே இவங்க அப்பாசி ஆட்சி தோற்றம் பெறுறதுக்கு இவங்களும் உறுதுணையாக இருந்தாங்க. இதனால அப்பாசி ஆட்சியாளர்கள் இவங்களுக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுத்தாங்க. அரச சபையில அதே மாதிரி ஆட்சி, அதே மாதிரி இராணுவம், இந்த மாதிரி விடயங்கள்ல இவங்களும் பங்கு பற்றதுக்கு வாய்ப்புகளை கொடுத்தாங்க. ஆனா இது ஆரம்ப கட்டத்துல அப்பாசி ஆட்சியில ஆரம்ப ஆட்சி எப்படி செஞ்சாங்கன்னா அரண்மனைக்கு வெளியே வச்சுதான் அவங்களுக்கு அதிக முக்கியத்துவங்களை, அதிக பதவிகள், உயர் பதவிகளை கொடுத்தாங்க. ஆனா அப்பாசி ஆட்சியினுடைய நடுப்பகுதியாகும் போது, குறிப்பாக அந்த ஹாரூன் ரஷீத் ஆட்சி வரும் போது, இந்த பர்மக்கீக்கள் அந்த ஹாரூன் ரஷீத் என்ன செஞ்சாருன்னு சொன்னா தன்னை அரண்மனைக்குள்ளுக்கே அவங்கள வரவழைச்சு அரண்மனை சிம்மாசனத்திலே அமர வச்சுட்டார். அமர வச்சு ஒட்டுமொத்த பொறுப்பை, நாட்டினுடைய இந்த அப்பாசி கிலாபத்தின் ஒட்டுமொத்த பொறுப்பையும் அந்த பர்மக்கீக்களுக்கு கொடுத்தாங்க. நாட்டோட நிதி பொறுப்பும் அவங்க தான், நாட்டோட இராணுவத்துக்கு பொறுப்பும் அவங்க தான், நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த அத்தனை விடயங்களுக்கும் பொறுப்பும் அவங்க தான். ஒரு கட்டம் வரும்போது எப்படின்னு சொன்னா கலீஃபாவுக்கு ஏதாலும் ஒரு நிதி தேவைப்படுமாக இருந்தால் அந்த நிதியை கூட பர்மக்கீக்கள்கிட்ட கேட்டுத்தான் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டு இந்த அளவுக்கு பர்மக்கீக்கள்கிட்ட புகழ் ஓங்கி இருந்துச்சு. அது எப்படின்னு சொன்னா, இதை விளைவு எப்படின்னு சொன்னா, மக்கள் பார்த்தாங்க நம்மளோட தேவைகளை நிவர்த்தி செய்யறதுக்கான சக்தி அப்பாசிய கலீஃபாவை விட பர்மக்கீக்கள்கிட்ட தான் இருக்கு. எனவே பர்மக்கீக்களினூடாக நாங்கள் எல்லாம் செஞ்சு கொள்வோம் என்று சொல்லி மக்கள் கூட நினைச்சிட்டாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் அப்பாசிய கலீஃபா 2ஆம் தரத்துக்கு தள்ளப்பட்டார். எனவே நான் முன்னரே சொன்னப்பட்ட மாதிரி எந்த ஒரு ஆட்சியாளனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சுல்தானோ தலைவரோ தளபதியோ யாராக இருந்தாலும் தான் தலைவராக இருக்கும் போது, தான் சுல்தானாக ஆட்சியாக இருக்கும் போது தான் 2ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டதை எந்த ஒரு தலைவரும் விரும்ப மாட்டாரு. எனவே இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் தான் ஹாரூன் ரஷீதும் இருந்தார். எனவே இவர் இப்படி இருக்கும் போது தாண்ட சிம்மாசனத்துக்கு ஒரு ஆபத்து வந்துடும் என்று சொல்லி, நான் ஆரம்பத்தில் ஒரு கதை முன்னோர்கள் நமக்கு சொல்லி தந்த எழுதப்பட்டிருக்கிற ஒரு கதை மாதிரி, பாலூட்டி வளர்த்தகிலே பாலை குடிச்சிட்டு பாம்பாக கொத்தும் என்ற ஒரு பயம் இவருக்கு இருந்துச்சு. ஆனால் அது பாம்பாக மாறல, கிளியாகத்தான் இருந்துச்சு. பட் இவரனுடைய மனதில் தோன்றின அந்த பயம் அந்த பர்மக்கீக்களை கொலை செய்கிற அளவுக்கு கொண்டு போய்த்துட்டு. எனவே சுருக்கமாக சொல்றேன்டா, பர்மக்கீக்களை வரவேற்றதும் இந்த ஹாரூன் ரஷீத் தான், பர்மக்கீக்களை கொலை செஞ்சதும் இந்த ஹாரூன் ரஷீத் தான். காரணம் பர்மக்கீக்கள் பெற்ற புகழ் தான் இந்த அவங்களுடைய கொலைக்கு காரணம் என்றதையும் அவங்களுக்கு தெளிவாக விளக்கு.